உருவம் போட்டிருக்கோம். ஒரு சைடில் விஜயன் தெலுங்கு மொழியில் போட்டிருக்கோம். விஜயனா தெலுங்கில் வெற்றியை குறிக்கக்கூடிய சொல். விஜயநகர பேசுபவரோட குலதெய்வம் உங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்லேயே கூட வச்சுக்கலாம். அரைக்காசம்மனுக்கு உகந்த பிரசாதம் பானக பிரசாதம். நரசிம்மருக்கு எப்படி பானகமோ அதே மாதிரி அரைக்காசம்மனுக்கு வீட்டில் நீங்கள் பானகம் கரைச்சி வச்சு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவேற வச்சு அரைக்காசம்மன் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் எப்படி 2 பைசா 5 பைசா 10 பைசாலாம் புழக்கத்தை இருந்ததோ அதே மாதிரி அரைக்காசம்மனும் புழக்கத்தை இருந்த காசு விஜயநகர பரிசுமனு புழங்கிய காசு. முதல்ல அந்த காலத்தில் அரைவடிவ நாணயத்தில் அம்மனோட உருவம் வந்தனால இந்த அம்மனுக்கு பேர் அரைக்காசு அம்மன் அப்படின்னு பேர். இழந்தது எல்லாமே மீட்டு கொடுப்பாங்க. தொலைந்து போன பொருள், இழந்தது வாழ்க்கையில் சந்தோஷங்கள், தூக்கங்கள், என்ன இழந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களோ பதவிகள், இந்த அம்மனை மனதாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உடனே நிறைவேறும். ஒரு பொருளை கைமழுதியாக வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பீங்க, அந்த பொருள் கிடைக்காது. அரைக்காசு அம்மனை வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு தேடினீங்கன்னா உடனே அந்த பொருள் உடனே கிடைக்கும். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன். இந்த நாணயத்தை பர்ஸில் ஹேண்ட்பேக்லேயே கூட வச்சு லேடிஸ் போட்டு வளையல் பிரசாதம் வாங்கிக்கோங்க. வளையல் பிரசாதங்கிறது காப்பு மாதிரி அம்மனோட காப்புக்குள்ளே வளையத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சுற்றி வந்துருக்கு. வாங்கிக்கோங்க. அப்படிதான் வரல பார்த்தேன். ரைட்டு.